அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறதில்ல, வாக்கு கேட்கறதில்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமையை பற்றி பேசுறது கிடையாது, அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம். தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். இரண்டு தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அவர்கள் ஏதாவது வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே?